ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகனா. என்னோடய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். இப்போ இருக்கிறது தெலுங்கானாவில் இருக்கோம். இங்கே தெலுங்கானாவில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டெய்லி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கே எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குது, என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நல்லா என்டர்டெயின்மெண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்டர்டெயினாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்டர்டெயினாக கொடுக்குறேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஜனநாயகன் படத்துக்கு குழந்தைங்கள அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறதுக்காக வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த மால் வந்து வீட்டிலேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் வழக்கமாக எப்பயுமே அந்த மாலுக்கு தான் போவோம். என்ன படம்னாலும் சரி, வீட்டுக்கு பக்கமாகவும் இருக்கும், நல்லாமல் இருக்கும். அதனால் அந்த மாலுக்கு தான் போவோம். சரி, போய் நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். ஒரு வேளை விடலைன்னா என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு போய் என்கொயரி பண்ணோம். இது சினிபோலீஸுங்கிற, நம்ம ஊரில் எப்படி ஐமேக்ஸ் ஐநாக்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்து சினிபோலீஸ். அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கூப்பிட்டு வரனா கூப்பிட்டு வரல, உங்களோட ஓன் ரிஸ்க் தான், நீங்கள் சேஃபாக குழந்தைங்கள பார்த்துக்குவீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்தது மினிஷோன்னு ஒரு கடையை பார்த்தேன். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறேன் நான். அங்கே இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கிளிப்பு 253 போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம எப்பவும் போல் வழக்கமாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் பாருங்களேன், நல்ல டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்துச்சு. பார்த்தா எல்லாமே வாங்கணும் போல் தோணுச்சு. ஆனால் சும்மா போய் பார்த்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்பவும் போல் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே இருந்த எல்லா ஐட்டமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அங்கே நான் எதுவுமே வாங்கலான்னா சும்மா எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தது சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது பேக்கரியில் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே கராச்சி பேக்கரி வந்துட்டோம். இந்த கராச்சி பேக்கரி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது கராச்சி பிஸ்கெட்டு அது வந்து இங்கே ஹைதராபாத்தில் வந்து ஃபேமஸ்ஸு. சரி, இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினோம். 2-3 ஜூஸஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஜூஸ் மட்டும்தான் எடுத்தோம். இந்த லிச்சி ஒன்று, ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் 2 மட்டும் வாங்கினோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிஸ்கெட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜூஸ்க்கு மட்டும் பில் போட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்வீட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி லட்டு ஜிலேபியெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இங்கே நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம ஊரில் சாப்பிட்டு இங்கே பிடிக்காது. இந்த பிஸ்கெட் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. யார் வந்தாலும் இது பிஸ்கெட் வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணிடுவாங்க. கராச்சி பிஸ்கெட்டு, ஹைதராபாத் ஃபேமஸ் பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணிடுவாங்க. நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் நான் மாலில் கொஞ்சம் இன்டியூனுங்கிற ஷாப்பில் வந்து ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் பாருங்கள், ஒரு 500 ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 1000 அது 50% ஆஃபரு. இதுவும் 500. இதில் எல்லாமே 500 தான். ஒரு